என்னதான் பிரச்சனை இவங்களுக்கு? டவுரி மட்டும் தான் மொத்த வாழ்க்கையா? இப்ப ரீசெண்டா எத்தனை டவுரி கேஸுங்க? சோ அத்தனை பேருடைய கேஸும் ஒண்ணா கேட்கும்போது உண்மையாவே ரொம்ப கஷ்டம் அளிக்குது மனசுக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, ரீசென்ட் டைம்ல கேரளாவை சேர்ந்த விபான்ஷிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணுங்க ஃபாரின்ல அவங்க வந்து தான் உயிரை அவங்களே மாய்ச்சிட்டு இருக்காங்க. ரீசன் பார்த்தோம்னா டவுரி இஷ்யூ. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க தான் விபான்ஷிகா அப்படிங்கிற ஒரு பெண்ணுங்க. அவங்களுக்கு கடந்த 4 வருடத்துக்கு முன்னாடி கல்யாணம் என்பது நடக்குது நிதிஷ் என்பவர் கூட. அவர் வந்து யுஏஇல இருக்கக்கூடிய சார்ஜால வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் விபான்ஷிகா போயிட்டு ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கை என்பது நல்லாவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நிதிஷ் அவர்கள் சைட்ல இருந்தோம், அவங்களுடைய ஃபேமிலியும் கூட இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்தும் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. நீ வந்து இந்த நகையும் பணமும் இன்னமும் வீட்டில் போயிட்டு கேட்டு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க. இதெல்லாம் நான் வந்து இணையத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கினேன். ஸோ இப்படியெல்லாம் கேட்டு அந்த பெண்ணை வந்து துன்புறுத்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அதை தாண்டி நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய அழகை வச்சு பேசி அந்த பெண்ணுக்கு ஒரு கட்டத்தில் வந்து மொட்டையை அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கு பாருங்களேன். ஒரு பெண் அனுபவிக்கக்கூடிய இந்த சம்பவங்கள், டவுரி சம்பவங்கள். அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை உங்களுக்கு வந்து பிறகுது. அந்த பெண் குழந்தைக்கு இப்போ வயசு வந்து 1.5 வயசு ஆகிட்டு இருக்குங்க. அப்பயும் தொடர்ந்து விபான்ஷிகா மேல தொடர்ந்து துன்புறுத்தல் பண்றது, இந்த மாதிரி கேட்டு அடிக்கிறது அப்படின்ட்டு இது போன்ற விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல விபான்ஷிகா அவர்கள் இது எல்லாத்தையும் தாங்கிக்கவே முடியல. அவங்க விபான்ஷிகா அவர்கள் வந்து அவங்க தாய் கிட்ட கூட சொல்லவே இல்லை. இதுதாங்க எங்க பிரச்சனை. சோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படுதுன்னா அட தூக்கி போட்டு போகலாமே அப்படின்ட்டு அந்த அந்த முடிவுக்கு வரமாட்டாங்க இல்லையா? அதுதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு நாள் இவங்க ஷார்ஜாலயே ஃபாரின்லயே அவங்க தான் குழந்தைய சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்களும் தான் உயிரை அவங்களே மாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க விபான்ஷிகா. இது சம்பந்தப்பட்ட அந்த கொடுமைகள் எல்லாத்தையும் Facebookல வந்து அவங்க ஒரு பதிவா போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க ரூம்ல வந்து அவங்க கைப்பட எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு லெட்டரை வந்து கைப்பற்றி இருக்காங்க. சோ அவங்களுடைய அம்மாவான சைலஜா அவர்கள் வந்து கதறி அழுது இங்க இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப போலீஸ் அவங்களை வந்து விசாரணை பண்ணும் அப்படின்ட்டு நேர்ல அழைச்சிருக்காங்க. எவ்வளவு கொடுமையா இருக்குல்ல இதெல்லாம் கேட்கும்போது. உங்களுடைய பதிவுகளை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.